26வது காரிகை. சித்தம் ந சம்ஸ்ப்ருஷத்யர்த்தம் நார்த்தாபாசம் ததைவ ச. அபூதோ ஹி யதச்சார்த்தஹ நார்த்தாபாசஸ்தத ப்ருதக். இப்பொழுது நாம் மகாயானத்தை சார்ந்த க்ஷணிக விஞ்ஞானியானவன் ஹீனயானத்தை சார்ந்தவனை குறித்து சொல்கின்ற பதிலை பார்த்து வருகின்றோம். பௌத்த மதத்தில் ஹீனயானத்தை சார்ந்தவர்கள் வெளியே பொருள் சத்தியமாக இருக்கின்றது என்ற கொள்கையுடன் இருக்கிறார்கள். பாஹ்யார்த்தக அஸ்தி. ஆனால் மகாயானத்தை சார்ந்தவர்கள் பாஹ்யார்த்தம் நாஸ்தி, வெளியே பொருள்கள் இல்லை. அப்படியென்றால் வெளியே பொருள்கள் இருப்பது போல் தெரிகிறதே என்றால் அது சைத்தன்யத்தினுடைய தோற்றம் என்று சொல்கிறார்கள். நம்முடைய அறிவினுடைய தோற்றமே அறிவுதான் வெளியே பொருள்களாக தெரிகிறது. எப்படி என்றால், கனவு கண்டு கொண்டிருக்கும் பொழுது கனவில் எந்த பொருள்களும் இல்லை. தைஜசனே அறிவே விருத்திகளே விதவிதமான பொருள்கள் போல் வெளியே தெரிகின்றது. அங்கு விருத்தியை தவிர அறிவை தவிர பதார்த்தம் என்று ஒன்று எப்படி இல்லையோ அப்படியே இப்பொழுது இருக்கின்ற அனுபவத்திலும் அறிவை தவிர்த்து ஒன்றும் இல்லை. இந்த அறிவை பற்றி க்ஷணிக விஞ்ஞானவாதி கூறும் பொழுது ஒவ்வொரு க்ஷணமும் இந்த அறிவு பிறந்து இறந்து பிறந்து இறந்து வருகிறது. இந்த அறிவு க்ஷணிகம், விஞ்ஞானம் க்ஷணிகம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். ஆகவே க்ஷணிக விஞ்ஞானவாதிகளினுடைய மதம் என்னவென்றால், மனதில் அல்லது சித்தம் என்று அவர்கள் சொல்கின்ற சைத்தன்யம் மட்டும் சத்தியம். அது பிறந்து பிறந்து இறக்கின்றது, வெளியே பொருள்கள் இல்லை. இதுதான் அவர்களுடைய மதம். இப்போ இந்த மதத்தை சார்ந்தவர்கள் வெளியே பொருள் இருக்கின்றது என்ற மதத்தை சார்ந்தவர்களை நீக்கி வருகிறார்கள். அதை நாம் இப்பொழுது பார்த்து கொண்டு வருகின்றோம். 26வது காரிகையில் பூர்வபக்ஷமாக நாம் பார்த்தது, பூர்வபக்ஷி என்ன கூறுகின்றான், ஞானம் என்பது ஒன்று எப்பொழுது இருக்கும் என்றால் ஞேயம் இருந்தால்தான் இருக்கும். ஞேயம் என்றால் அறியக்கூடியது. அறியக்கூடியதே ஒன்று இல்லை என்றால் அறிவும் இல்லை என்பது பூர்வபக்ஷம். இங்கு எனக்கு அறியத்தக்க எந்த பொருளும் இல்லை என்றால் அறிவும் இல்லாமல் இருக்கும் என்பது கருத்து. அதற்கு இங்கு சித்தாந்தம், அதாவது க்ஷணிக விஞ்ஞானவாதி என்ன சொல்கின்றான், சூரியன் பொருள்கள் இருந்தால் பிரகாசப்படுத்தும். ஆனால் சூரியன் பிரகாசமாக இருப்பதற்கு கண்டிப்பாக பொருள்கள் தேவை என்ற நியமம் இல்லை. பொருள்கள் இல்லாவிட்டாலும் அறிவானது இருக்கின்றது என்று பதில் கூறுகின்றார். பிறகு இனியொரு கருத்தும் சொல்லப்படுகின்றது, பொருள்களும் இல்லை, பொருள்களை போன்ற தோற்றமும் இல்லை. அப்படிப்பட்ட பொருள்களும் பொருள்களை போன்ற தோற்றமும் சைத்தன்யத்திற்கு வேறாக இல்லை.
அதுதான் 26வது காரிகையின் சாரம். முதல் வரியை பார்த்தால், சித்தம் ந சம்ஸ்பிருஷதி அர்த்தம். அர்த்தம் என்றால் பொருள்கள், வெளிப்பொருளை சித்தம், இங்கு சித்தம் என்பது சைத்தன்யம், ந சம்ஸ்பிருஷதி தொடுவதில்லை, ந அர்த்தாபாசம் அது பொருள்களையும் தொடுவதில்லை, பொருள்களை போன்று தெரிகின்ற ஒன்றையும் தொடுவதில்லை. அதாவது சைத்தன்யம் தண்ணீரையும் தொடுவதில்லை, காணல் நீரையும் தொடுவதில்லை. காரணம் என்ன? வெளிப்பொருள் என்பதே இல்லை, சைத்தன்யம்தான் இருக்கின்றது. அதில் வருகின்ற சில டிஸ்டர்பன்ஸ், அதில் வருகின்ற சில மாற்றங்கள் தான் ஏதோ வெளியே பொருள் இருப்பது போன்ற தோற்றம். பிறகு இரண்டாவது வரிக்கு வந்தால், யதக அர்த்தக அபூதக, யாது காரணத்தினால் வெளியிருக்கின்ற பொருள் இல்லாமல் இருக்கின்றதோ. அர்த்தக அபூதக என்றால் அர்த்தம் இல்லை. பிறகு அர்த்தாபாசமும் இல்லை என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அர்த்தமும் இல்லை, அர்த்தாபாசமும் இல்லை. பிறகு ததக பிருதக் ந அர்த்தாபாசக. ததக என்ற சொல் சைத்தன்யத்தை குறிக்கின்றது. பிருதக் என்றால் வேறாக, சைத்தன்யத்திற்கு வேறாக, ந அர்த்தாபாசக எந்த ஒரு பொருளின் தோற்றமோ அல்லது பொருளோ இல்லை. இதுவரை நாம் சென்ற வகுப்பில் பார்த்த கருத்துதான். இப்போ இந்த ஸ்லோகத்தினுடைய சாரம் என்னவென்றால், சைத்தன்யம் அவர்கள் கூறுகின்ற க்ஷணிக விஞ்ஞானம் பொருளையும் தொடுவதில்லை, பொருளை போன்று ஏதாவது தோன்றினால் அதையும் தொடுவதில்லை. அப்படி என்றால் பொருள்களும் பொருளை போன்று காட்சியளிப்பவைகளும் எவைகள் என்றால் சைத்தன்யத்திற்கு வேறுபடாமல் அவைகள் இருக்கின்றது. இதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டுமென்றால், கனவில் எவ்வளவோ பொருள்களை பார்க்கின்றோம். ஆனால் கனவில் இருக்கின்ற நான், கனவை பார்க்கின்ற நான் பொருளையும் தொடுவதில்லை, அல்லது பொருளை போன்ற தோற்றத்தையும் தொடுவதில்லை. பிறகு என்ன என்றால், என்னுடைய விருத்தி சைத்தன்யம்தான் பொருளாக பொய்யாக காட்சியளித்து கொண்டு இருக்கின்றது என்பது அவர்களுடைய கருத்து. இனி நாம் அடுத்த காரிக்கைக்கு செல்கின்றோம். 27. நிமித்தம் ந சதா சித்தம் சம்ஸ்பிருஷத்யத்வசுத்ரிஷு அநிமித்தோ விபர்யாசக கதம் தஸ்ய பவிஷ்யதி. இங்கு நாம் ஒரு பூர்வ பட்சத்தை பார்க்க வேண்டும். அந்த பூர்வ பட்சத்திற்கு பதில் இந்த காரிகையில் இருக்கின்றது. இந்த காரிகை நமக்கு புரிய வேண்டுமென்றால் முதலில் பூர்வ பட்சத்தை பார்க்க வேண்டும். இங்கு யார் பூர்வ பட்சியாக இருப்பது? ஹீனயானத்தை சார்ந்தவன் பூர்வ பட்சியாக இருக்கின்றான். வெளியே வஸ்து இருக்கின்றது, இந்த உலகம் சத்தியம் என்று நிலைநாட்ட விரும்புபவன் பூர்வ பக்ஷி. அவனுடைய ஒரு கருத்தை பார்த்து அதற்கு பதில் இந்த காரிகையில் இருக்கின்றது. பூர்வ பட்சம் என்ன என்று இப்பொழுது பார்க்கின்றோம். மகாயானத்தை சேர்ந்தவனை பார்த்து ஹீனயானத்தை சார்ந்தவன் இக்கருத்தை சொல்கின்றான். என்ன சொல்கின்றான்? க்ஷணிக விஞ்ஞானவாதியான நீ சொப்பனத்தை போல என்ற உதாரணத்தை கொடுக்கின்றாய். வெளியே எந்த பதார்த்தங்களும் கிடையாது,
பிறகு என்னவென்றால் இவைகளெல்லாம் பிரமக. பிரமக என்றால் தவறுதல், மிஸ்டேக் என்று அர்த்தம். எப்படி கயிற்றை நாம் பாம்பாக பார்க்கின்றோமோ அப்படி பார்த்தலுக்கு பிரமக. பிரமக என்றால் தவறு. கயிறு தவறாக பார்க்கப்படும் பொழுது அது பாம்பாக தோன்றுகிறது. இந்த தவறுதலுக்கு சமஸ்கிருதத்தில் இனியொரு சொல் விபர்யாசக. விபர்யாசக என்றால் மிஸ்டேக், தவறுதல், தவறாக புரிந்து கொள்ளுதல், தவறாக பார்த்தல். அதற்கு சமஸ்கிருதத்தில் இனியொரு சொல் விபர்யாசக. க்ஷணிக விஞ்ஞானவாதி என்ன சொல்கின்றான்? கனவில் எதோ பொருள்கள் தெரிகின்றது, அது நினைவினுடைய விபர்யாசம். ஜாக்ரத் பிரபஞ்சத்தினுடைய விபர்யாசம் சொப்ன பிரபஞ்சம். ஜாக்ரத் பிரபஞ்சத்தில் உலகத்தை நாம் அனுபவித்தோம், அதனுடைய தவறுதல் தான் சொப்பன பிரபஞ்சம். சொப்பன பிரபஞ்சம்ங்கிறது என்ன? இந்த பிரபஞ்சத்தை நம்ம அனுபவித்து இதனுடைய சம்ஸ்காரங்களெல்லாம் உள்ளே இருக்க, பிறகு இதே போல பொய்யாக தவறுதலாக ஒரு பிரபஞ்சத்தை பார்த்தல் சொப்பன பிரபஞ்சம். ஆகவே சொப்பன பிரபஞ்சம் என்பது விபர்யாசம், அங்கு ஒரு தவறுதல் நடந்து உள்ளது. ஜாக்ரத் பிரபஞ்சத்தில் இருக்கிறது சொப்பனத்தில் தவறாக ஜாக்ரத் போல் தெரிகின்றது. இப்பொழுது பூர்வபக்ஷி என்ன சொல்கின்றான்? எப்பொழுதெல்லாம் ஒரு தவறு நடக்கின்றதோ அந்த தவறுக்கு முன் சரி அல்லது உண்மை இருந்தாக வேண்டும். உண்மை இல்லை என்றால் பொய் என்பது நடக்காது. தவறுதல் நடக்க வேண்டுமென்றால் அது உண்மை என்று ஒன்று இருந்தாக வேண்டும். நான் தவறாக ஒரு பாம்பை பார்க்கின்றேன் என்றால் உண்மையாக எங்கோ ஒரு பாம்பு இருந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நான் பொய்யாக ஒரு இடத்தில் பாம்பை பார்க்க முடியும். காணல் நீரை தவறாக நான் பார்த்தால் உண்மையாக ஒரு நீர் இருந்திருக்க வேண்டும். நீர்னு ஒன்றை ஒருவன் பார்க்கவே இல்லை என்றால் அவன் எப்படி பொய்யான காணல் நீரை பார்த்து இது நீர் என்று அவனால் சொல்ல முடியும்? ஆகவே பிரமா என்றால் தவறு. சமஸ்கிருதத்தில் சரி என்பதற்கு பிரமா. தமிழ் எழுதினோம்னா ஒரு வித்தியாசமும் தெரியாது. பிரமா என்றால் தவறு. அதனால தான் விபர்யாசகங்கிற வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். விபர்யாசம் என்றால் மிஸ்டேக். ஒவ்வொரு விபர்யாசத்திற்கு பிரமத்திற்கு பின் சத்தியம் அல்லது பிரமா இருந்தாக வேண்டும். பிரமா என்றால் உண்மை. ஒவ்வொரு பொய்யான பாம்புக்கு பின் உண்மையான பாம்பு இருந்தாக வேண்டும். சொப்பனம் என்கின்ற விபர்யாசத்தை நாம் பார்த்தால் அதற்கு பின் சத்தியமான ஜாக்ரத் என்ற ஒன்று இருந்தாக வேண்டும். பூர்வபக்ஷி ஏற்றுக்கொள்கின்றான். சொப்பனம் நீ சொல்வது போல் விஞ்ஞானத்திற்கு வேறாக அவைகள் இல்லை. சொப்பனத்தில் எந்த பதார்த்தமும் அறிவுக்கு வேறாக இல்லை, ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஆனால் அந்த தவறு ஜாகிரத அவஸ்தையில் இருக்கின்ற பொருளின் அடிப்படையில் இருந்துள்ளது. ஆகவே பிராந்திகி அப்ராந்தி மூலகா, இது ஒரு நியாயம். பிராந்திகி அப்ராந்தி பூர்விகா அல்லது மூலகம். பிராந்தி என்றால் என்ன? விபர்யாசம், தவறு. அப்ராந்தி என்றால் ஒரு தவறு வருவதற்கு முன் தவறில்லாமல் ஒன்று இருந்தாக வேண்டும். பொய்யை பார்ப்பதற்கு கீழ் உண்மையானது இருந்தாக வேண்டும். இது ஒரு நியமம். பிராந்திகி அப்ராந்தி பூர்விகா.
பிராந்தி இல்லாததினை முன்னிட்டு பிராந்தியானது தோன்றுகிறது. விபர்யாசமானது அவிபர்யாசத்தை முன்னிட்டு வந்துள்ளது. இந்த நியமத்தை கூறி அவன் என்ன சொல்கின்றான்? சொப்பனத்தை நான் விபர்யாசம் என்று ஏற்றுக்கொள்கிறேன். காரணம் என்னவென்றால் அதற்கு ஜாக்ரத் மூலமாக இருக்கின்றது. பிறகு க்ஷணிக விஞ்ஞானவாதியிடம் கூறுகின்றான், நீ ஜாக்ரத்தும் விபர்யாசம் என்றால் கண்டிப்பாக இதற்கு அதிஷ்டானமாக எங்கோ ஒரு பதார்த்தம் இருந்தாக வேண்டும். அவன் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுறான். சொப்பனத்தில் இருக்கிறதெல்லாம் பொய். காரணம் என்ன? ஜாகிரத்தில் இருக்கிறது சொப்பனத்தில் இருக்கிறது போல தெரிஞ்சது. பிறகு நீ என்ன சொல்கின்றாய்? ஜாகிரத்தும் சொப்பனத்தை போல்னு சொன்னா பிறகு இந்த ஜாகிரத் பதார்த்தத்துக்கு அதிஷ்டானமாக வேறு எங்காவது ஒரு பதார்த்தம் இருந்தாக வேண்டும். ஆகவே சொப்பனம் விபர்யாசம் என்றால் அதற்கு மூலம் எப்படி ஜாகிரத் இருந்ததோ அப்படி நீ ஜாகிரத்தை விபர்யாசம் என்று சொன்னால் அதற்கு மூலமாக எங்கோ ஒரு பதார்த்தம் இருந்தாக வேண்டும். பிறகு க்ஷணிக விஞ்ஞானவாதியிடம் க்ஷணிக விஞ்ஞானவாதி கேட்கின்றான், சரி எங்கே தான் பதார்த்தம் இருக்குன்னு நீ சொல் என்றால் நான் அதை சொல்ல வேண்டிய அவசியமில்லை, சொல்லவும் மாட்டேன். பதார்த்தம் இருந்தாகணும், அது எங்கேயோ இருந்து கொள்ளட்டும். அதனால தான் நான் ஜாகிரத் சத்தியம்னு சொல்கின்றேன். இவன் ஹீனயானத்தை சார்ந்தவன் என்ன சொல்கிறான்? ஜாகிரத் நான் சத்தியம்னு சொல்கிறேன், நீ அது வெறும் தோற்றம் என்று சொல்கின்றாய், சொப்பனத்தை போல்னு சொல்கிறேன். அதற்கு என்னுடைய பதில், சொப்பனத்திற்கு சத்தியமான பொருள் இருந்தது போல் ஜாகிரதத்திற்கு சத்தியமாக ஒரு பொருள் இருந்தாக வேண்டும். ஆகவே அது என்ன நியமம்? பிராந்தி அப்ராந்தி பூர்விகா. இதை நீ பொய் என்று சொன்னால் அதை போல இனியொன்று உண்மை இருந்தாக வேண்டும். இதன் அடிப்படையில் இந்த பிரபஞ்சமானது சத்தியம். காரணம் என்ன? இந்த பிரபஞ்சத்தை மூலமாக கொண்டு பொய்யான சொப்பனம் வருகின்றது. பிறகு இந்த பிரபஞ்சமும் பொய் என்றால் இதற்கு உண்மையான ஒரு பதார்த்தத்தை நீ காட்டியாக வேண்டும். உன்னால் காட்ட முடியவில்லை. ஆகவே இந்த பதார்த்தமே சத்தியம். இதுதான் பூர்வபக்ஷியினுடைய அபிப்பிராயம். பூர்வபக்ஷம் புரிஞ்சுதோ? பூர்வபக்ஷமே புரியலேன்னு சொன்னால் பிறகு நம்ம சொல்ல போகிற பதில் எப்படி புரிய போகும்? பூர்வபக்ஷம் என்னவென்றால், மீண்டும் பார்க்கின்றோம், சொப்பனம் என்கின்ற விபர்யாசத்திற்கு மூலம் ஜாகிரத். காரணம் என்ன? ஒவ்வொரு பொய்யுக்கு பின் உண்மை இருந்தாக வேண்டும். பிறகு ஜாகிரத்தையும் பொய் என்று சொன்னால் அதற்கு மூலமாக இனி ஒரு பொருள் இருந்தாக வேண்டும். யாது காரணத்தினால் ஜாகிரத்திற்கு மூலமான பொருளை உன்னால் காட்ட முடியவில்லையோ ஆகவே ஜாகிரத் சத்தியம். அப்படி நீ ஜாகிரத் பொய் என்று சொன்னாலும் எனக்கு அதை எடுத்துக்கொள்வதில் கஷ்டமில்லை, நான் பொய்ன்னு வச்சுக்கிறேன். ஆனாலும் இதற்கு உண்மையான பொருள் எங்கேயோ இருக்கும். என்னுடைய கொள்கை என்ன? எங்கேயோ பாஹ்யார்த்தக அஸ்தி. இந்த மனதில் இருக்கின்ற அறிவுக்கு வேறாக ஒரு பொருள் இருக்கின்றது. நீ ஜாகிரத மித்தியான்னு சொன்னாலும் கூட நான் இதற்கு ஆதாரமாக எங்கோ பொருள் இருப்பதாக எடுத்துக்கொள்வேன். உன்னால் ஜாகிரத்துக்கு ஆதாரமான ஒரு பொருளை காட்ட முடியாது. ஆகவே என்னன்னா ஜாகிரத் பிரபஞ்சம் சத்தியம். இதுதான் பூர்வபக்ஷம். இந்த பூர்வபக்ஷியினுடைய மூல நியமம் என்ன? அவனுடைய பேஸ் என்னன்னா ஒரு பொய்யுக்கு பின் உண்மை இருந்தாக வேண்டும். இந்த நியமத்தை வைத்துக்கொண்டு இந்த ஜாகிரத்துக்கு பொய்ன்னு சொன்னால் இதற்கு மூலம் இருந்தாகணும், எங்கேயோ ஒரு பாக்கியார்த்தம் இருந்துதான் ஆக வேண்டும் என்று சொல்கின்றார். இதுதான் பூர்வபக்ஷம். பிறகு பூர்வபக்ஷத்தில் இனி ஒரு அம்சமும் இருக்கு. நம்ம
இது சரியான ஞானம், இது தவறான ஞானம்னு சொல்கிறோம். வஸ்து விஷயத்தில் உண்மை பொய்ன்னு இருக்கிறது போல அறிவிலையும் என்ன சொல்கிறோம், இது சரியான அறிவு தவறான அறிவுன்னு சொல்கிறோம். இப்போது எல்லாமே பொய்ன்னு சொன்னால் க்ஷணிக விஞ்ஞானவாதி என்ன சொல்கிறான், புத்தி தான் இருக்குது, விஞ்ஞானந்தான் இருக்குது, மீது எல்லாமே பொய்ன்னு சொன்னால் எப்படி பொய்யான அறிவு உண்மையான அறிவுன்னு சொல்ல முடியும்? எல்லாமே பொய் என்றால் ஒரே அறிவு தானே இருக்க முடியும். ஆகவே அவ்விதமும் நீ சொல்ல முடியாது. வெளிய உண்மை பொய்ன்னு நீ சொல்ல முடியாது. சொன்னால் அதற்கு ஒரு உண்மை இருக்கும். அதே சமயத்தில் அறிவளவிலையும் உன்னால் இது எரர், இது நாலேஜ்னு சொல்ல முடியாது. காரணம் என்ன? இது சரி தவறுன்னு உனக்கு அறிவு வருதுன்னு சொன்னால் விஷயத்தினுடைய அடிப்படையில் தான் வருது. வெளியே ஒரு பொருள் சத்தியமாக இருந்தால் உண்மையின் அறிவு, பொய்யாக இருந்தால் பொய்யின் ஒரு அறிவு வருது. இப்போ வெளியே உண்மை பொய்ன்னு ரெண்டு பொருள் இருக்கிற நாள்தான் மனசுக்குள்ள உண்மை பொய்ன்னு அறிவு வருது. நீ எல்லாமே வெளியே பொய்ன்னு சொன்னால் மனசுக்குள்ள இருக்கிற அறிவும் பொய்ன்னு தானே வரணும். ஆனால் சில அறிவு உண்மைன்னு வருது, சில அறிவு பொய் என்று வருகிறது. இப்போ இதையெல்லாம் பார்க்கும் பொழுது விஞ்ஞானத்துக்கு வேறுபட்டு அறிவுக்கு வேறுபட்டு பதார்த்தம் இருக்கின்றது என்பது பூர்வபக்ஷம். இந்த பூர்வபக்ஷமெல்லாம் இங்கே கிடையாது. இந்த பூர்வபக்ஷத்தை நம்ம பார்த்து இனி சித்தாந்தத்தை நாம் பார்க்க வேண்டும். இந்த பூர்வபக்ஷத்திற்கு இப்பொழுது பதில் பார்க்க நாம் வருகின்றோம். இரண்டு பதில் நாம் கொடுக்கலாம். இரண்டாவது பதில் இங்கு கௌடபாதர் கொடுக்கின்றார். நாம் முதல் பதிலை பார்க்கலாம். அது இங்கு கொடுக்கப்படவில்லை. நாமாக ஒரு பதிலை பார்க்கின்றோம். பிறகு இரண்டாவது பதிலை காரிகையில் பார்க்கின்றோம். ஆகவே இப்பொழுது பார்க்க போகின்ற பதில் காரிகையில் இல்லாத பதில், நாமாக பார்ப்பது. என்ன பதில் என்றால், பூர்வபக்ஷியினுடைய நியமத்தை நாம் சாதாரணமாக ஏற்றுக்கொள்கின்றோம். ஆனால் அதற்கு விதிவிலக்கும் இருக்கின்றது. பூர்வபக்ஷியினுடைய நியமத்தை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம் பொதுவாக, அதே சமயத்தில் விதிவிலக்கும் இருக்கின்றது. இனி பூர்வபக்ஷியினுடைய நியமம் என்ன? மறந்துவிடவில்லையே. பூர்வபக்ஷியினுடைய நியமம் பிராந்திஹி அப்ராந்தி பூர்விகா. ஒரு தவறுக்கு பின் உண்மை இருந்தாக வேண்டும், ஒரு பொய்யுக்கு பின் உண்மை இருந்தாக வேண்டும் என்பது பூர்வபக்ஷியினுடைய நியமம். நம்ம என்ன சொல்கிறோம், சாதாரணமாக இந்த நியமம் வேலை செய்யும். ஆனால் இந்த நியமத்துக்கு விதிவிலக்கும் இருக்கிறது. என்ன விதிவிலக்குனா, ஒரு பொய்யுக்கு மூலம் பொய்யாகவும் இருக்கலாம். ஒரு பொய்யுக்கு பின் உண்மைதான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பொய்யுக்கு பின் பொய்யும் இருக்கலாம். இப்போ நான் ஒரு பொய் சொல்கிறேன்னு சொன்னால் அந்த பொய்யுக்கு பின்னாடி உண்மை இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. பொய் இருக்கலாம், அந்த பொய்யுக்கு பின்னாடி பொய் இருக்கலாம். காலையில் ஆஃபீஸ்க்குள்ளே நுழைஞ்ச உடனே சரமாரியாக பொய்யே சொல்லிகிட்டு இருக்கோம். ஒவ்வொரு பொய்யுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா பொய் தான் இருக்குது. ஆகவே ஒவ்வொரு பொய்யுக்கு பின்னாடி உண்மை இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஒவ்வொரு பொய்யுக்கு பின்னாடி பொய்யும் இருக்கலாம். அதற்கு சாஸ்திரத்தில் கொடுக்குற உதாரணம் என்னவென்றால், இவன் ஒருவன் இரவு நேரத்தில் ரோட்டில் போயிட்டுருக்கான். திடீர்னு பேய் பிசாசுங்கிற பயம் இவனுக்கு வந்துடுது. இந்த பேய் பிசாசுங்கிறது உண்மையிலேயே அந்த இடத்துல கிடையாது, இவனுடைய பொய் தான், மனதில் இருக்கிற கற்பனை தான். அங்கே உண்மையிலேயே பேயும் பிசாசும் வர கிடையாது. அப்போ இவன் ஏதோ ஒன்று கற்பனை பண்ணி பயந்துட்டு இருக்கான். இந்த பேய் பிசாசுங்கிறது இந்த இடத்துல சத்தியம் கிடையாது. பிறகு அந்த பயத்தில் ஒரு தூணை பார்த்து அந்த தூணை அவன் பேயின்னு நினச்சிக்கிறான். இப்போ ஒரு தூணை பார்த்து அல்லது ஒரு போஸ்ட்டை பார்த்து
அதை பேய்னு நினச்சிக்கிறான். ஏன் அப்படி நினச்சிக்கிறான்னு சொன்னால், ஒரு ஸ்ட்ரீட்டு, ஒரு போஸ்ட் இருக்குது, இந்த பக்கம் இந்த ஊர், அந்த பக்கம் இந்த ஊர்னு எழுதி ஒட்டியிருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் உடஞ்சிருக்கு. அதை பார்க்கும்போது ஏதோ பேய் 2 கையை நீட்டிகிட்டு இருக்கிற மாதிரி அவனுக்கு தெரியுது. இப்போ இந்த இடத்துல என்ன ஆயிருக்கு, அந்த போஸ்ட் கோஸ்ட்னு என்ன, பேய், அதை பேய் அப்படின்னு பார்க்கிற தவறு நடந்திருக்கு. ஒரு போஸ்ட்டை, ஒரு கம்பத்தை பேய்னு பார்க்கிறது விபர்யாசம். இந்த விபர்யாசத்துக்கு மூலமா இருந்தது என்னன்னா பேய். அந்த பேய் பிராந்தியா இல்லையா, அதுவும் பொய் தான். இப்போ ஒரு பொய்யுக்கு பின்னாடி, இங்க முதல் பொய் என்னன்னா, ஒரு கம்பத்தை பேயா பார்க்கறது ஒரு பொய், அந்த பேயே ஒரு பொய்யா இருக்கு. ஆகவே அப்போ உண்மையாலுமே ஒரு பேய் இருக்கணுமான்னா கிடையாது. இவ்விதம் பிறகு அந்த பேய்க்கு உனியும் பொய்யா இருக்கலாம். அப்படி நம்ம என்ன சொல்றோம், இந்த உலகமே பிராந்தி பரம்பரை தான் அப்படின்னு சொல்றோம். ஒவ்வொரு பொய்யுக்கு பின்னாடி பொய், பொய்யுக்கு பின்னாடி பொய்யினே போயிட்டு இருக்கு. ஆகவே நீ ஜாகிரத் உண்மை, அதனுடைய விளைவு சொப்பனம் பொய். அதே போல ஜாகிரத்தும் பொய்ன்னு சொன்னால் அதற்கு உண்மையாக ஒன்று வேணுங்கிற நியமத்தை சொல்ல முடியாது. பொய்யுக்கு பின் பொய்யாக இருக்கலாம், ஜெகத் விஷயத்தில் இருக்கின்றது என்பது நம்முடைய பதில். இப்போ பிராந்திக்கு பின் பிராந்தி இருக்கலாம், பிராந்திக்கு பின் கண்டிப்பாக அப்ராந்தி தான் இருக்க வேண்டும் என்ற நியமம் இல்லை. அப்படி என்றால் எப்பொழுதுமே பிராந்திக்கு பின்னாடி பிராந்தியான்னு கேட்கக்கூடாது. கயிற்றுக்கு பின்னாடி சத்தியமான பாம்பு இருக்கு, அதை பொதுவாக ஏற்றுக்கொள்கின்றோம், ஆனால் நியமமாக சொல்லக்கூடாது. இது ஒரு பதில். இப்போ பூர்வ பக்ஷியினுடைய நியமத்தையே நீக்கிவிட்டு உன்னுடைய நியமமே தப்பு, அப்படி இருக்கும்போது அந்த நியமத்தின் அடிப்படையில் நீ பேச முடியாது. காரணம் என்ன, உன்னுடைய நியமத்தை நாங்கள் நீக்கிவிட்டோம். இது ஒரு பதில். ஆனால் இந்த பதிலை கௌடபாதர் இங்கு கொடுக்கவில்லை. இனி நாம் இரண்டாவது பதில், இங்கு கௌடபாதர் கொடுக்கின்ற பதிலுக்கு வருகின்றோம். இப்பொழுதுதான் காரிகைக்குள் நாம் வருகின்றோம். காரிகையில் என்ன பதில் சொல்றார், எரர் அல்லது விபர்யாசம் என்பது சைத்தன்யத்திற்கு எப்பொழுதும் கிடையாது அப்படின்னு சொல்றார். சைத்தன்யத்திடம் தவறுதல் என்பது என்றும் கிடையாது, அப்படி ஒன்றே சைத்தன்யத்துக்கு இல்லைன்னு சொல்றார். மிஸ்டேக் சைத்தன்யம் என்னைக்கும் செய்யவில்லை, இந்த க்ஷணிய விஞ்ஞானம் என்னைக்குமே தப்பு பண்ணலைன்னு சொல்றார். சரி, அதற்கு என்ன காரணம்னா, இந்த சைத்தன்யம் உண்மையிலேயோ அல்லது பொய்யாகவோ, உண்மையாகவோ பொய்யாகவோ ஒரு பொருளை தீண்டியிருந்தால்தான், ஏதாவது பொருளை சைத்தன்யம் பார்த்திருந்தால்தான் அது தவறு செய்யலாம் அல்லது சரியாக பார்க்கலாம். 3 காலத்திலும் சைத்தன்யம் எந்த பொருளையும் தீண்டவில்லை. ஆகவே பொருள்களே இல்லாத காரணத்தினால் தவறுதல் என்பது சைத்தன்யத்திடம் இல்லை. இதுதான் கௌடபாதருடைய பதில். இந்த பதில் புரிகிறதுக்கு கொஞ்சம் சூக்ஷ்மமாக இருக்கும்னு தான் முதல்ல ஒரு பதிலை நம்ம புரிகிறதுக்காக பார்த்தோம். இப்போ இந்த பதிலை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி செய்கின்றோம். இப்போ இங்கே என்ன சொல்கிறார், பதில் சொல்கிறது சுலபமாக இருக்குது, ஆனால் கொஞ்சம் சூக்ஷ்மமாக இருக்கு. சைத்தன்யம் எப்பாவது ஒரு பொருளை தொட்டிருந்தால்தான், பொருளை பார்த்திருந்தால்தான் அது ஒரு நேரத்தில் சரியாக பார்த்துருக்கு, ஒரு நேரத்தில் சரியாக பார்க்கலங்கிற கேள்வியே வரும். உதாரணமாக இப்போ நமக்கு கண் இருக்கு, கண்ணில் இந்த உலகத்தை பார்த்ததனால தான்
சில சமயம் சரியா பார்ப்போம், சில சமயம் ஏதோ ஒரு தவறுதல தவறாம பார்க்கலாம். பிறகு நம்ம திருத்திக்குவோம், நான் தப்பா பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி. இப்போ ஒரு குருடன் இருக்கான், பிறவியிலேயே ஒரு குருடன் இருக்கான். அவன் கண்ணுல இந்த உலகத்தை சரியா பார்க்கின்றான் தவறா பார்க்கின்றான்ங்கிற பேச்சுக்கே இடம் இருக்கா? அவன் என்னைக்கு இந்த உலகத்தை பார்த்திருக்கின்றான் தவறு செய்வதற்கு? அவனுக்கு கண்ணே இல்லாத காரணத்தினால அவன் சரியா பார்க்கிறான் தவறா பார்க்கிறாங்கிற பேச்சுக்கே இடமில்லை என்பதற்கே பேச்சு வருகின்றது. அந்த டாபிக் அப்போதான் வரும். காதே கேட்காதவனுக்கு நான் கொஞ்சம் சரியா கேட்கல நல்லா கேட்டேங்கிற பேச்சு இருக்குமோ? பேச்சே இருக்காது. பேசாதவனுக்கு சரியா பேசினேன் தவறா பேசினேன் அல்லது பேசாமத்தான் இருந்தங்கிற பேச்சுக்கு இடம் இருக்குமான்னா இருக்காது. இப்போ இந்த உதாரணம் புரிந்து விட்டால் அதே தான் கௌடபாதர் சொல்றார். சைத்தன்யம் உண்மையிலேயே பாஹ்ய வெளிப்பொருளை எப்பாவது தீண்டி இருந்தால் இது சரியா தீண்டின பொருள், இது பொய்யாக பார்த்த பொருள்னு சொல்லும். வெளிப்பொருளே கிடையாது. சைத்தன்யம் வெளிப்பொருளை என்னைக்குமே பார்க்கவில்லை. அப்படி இருக்கும் பொழுது சைத்தன்யத்திடம் விபர்யாசம் என்பதே நிகழாது. அதாவது சைத்தன்யம் மிஸ்டேக் பண்ணாதுன்னு சொல்றார். இது எப்படி இருக்குன்னு சொன்னா, குருடன் ஒரு பொருளை தப்பா பார்க்கவே மாட்டான்னு சொல்றது போல. இது சொல்றது சரியா இல்லையா? குருடன் கண்டிப்பாக ஒரு பொருளை தவறாக பார்க்க மாட்டான். நம்ம வேணா பொருளை தப்பா பார்த்துட்டு இருக்கலாம், ஆனா குருடன் தவறாக பார்க்க மாட்டான். அதற்கு என்ன காரணம்னா அவன் பார்க்கவே மாட்டான். பார்க்காத காரணத்தினால் அவனிடம் தவறாக பார்த்தல் என்பது இல்லை. இதே போல சைத்தன்ய எந்த பொருளையும் பார்க்காததனால் சைத்தன்யத்திடம் தவறுதல் என்பதே இல்லை. தவறுதலில்லாத சைத்தன்யத்திடம் தவறுதல் என்பது எப்படி நிகழும்? தவறுதல்ங்கிறதே சைத்தன்யத்திடம் இல்லைன்னு சொன்னா பூர்வபக்ஷி என்ன சொல்லியிருக்கான்? ஒவ்வொரு தவறுதலுக்கு கீழ் உண்மை இருக்கின்றதுன்னு சொன்னா இங்க தவறுதலே இல்லையே. தப்பே இல்லாத போது எங்க தப்புக்கு கீழே சத்தியம் இருக்க முடியுங்கிற உன்னுடைய வாதம். இதுதான் கௌடபாதர் இங்கு சொல்வது. அதாவது தவறு செய்வதற்கு சைத்தன்யத்திற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்றார். சைத்தன்யம் ஒரு பொருளை தப்பா பார்க்கறதுக்கு வாய்ப்பில்லை. காரணம் என்ன? சைத்தன்யம் எந்த பொருளையும் பார்ப்பதில்லை. இப்படியெல்லாம் சொல்கிறீர்கள், ஆனால் வெளியே பொருள் இருக்கிற மாதிரி தெரியுதுன்னா அது சொப்பனத்தில் சிங்கம் இருக்கிற மாதிரி தெரியுது. சொப்பனத்தில் உன்னுடைய விருத்தி மட்டும்தானே இருக்கின்றது, பொருள் இல்லை. அது பிராந்தி. அது வாயில விளக்க முடியாத ஒரு தவறுதலையே தவிர உண்மையிலேயே சைத்தன்யம் இது சரி இது தப்புன்னெல்லாம் பார்க்கவில்லை. அப்படி பார்த்திருந்தால்தான் ஒவ்வொரு தவறுதலுக்கு கீழ் உண்மை இருக்கும்னெல்லாம் நீ பேச முடியும் என்பது இங்கு வாதம். இப்போ முதல் வரியில் என்ன சொல்றார்? 27வது காரிகையில் 3 காலங்களிலும் சைத்தன்யம் எந்த பொருளையும் தீண்டியதில்லை. இதை நம்ம அப்படியே இந்த சைத்தன்யம்ங்கிற இடத்துல நித்தியம்ங்கிற வார்த்தையை போட்டுட்டோம்னா வேதாந்தமாயிரும். இது வேதாந்தத்தினுடைய கருத்து தான். அவன் க்ஷணிக விஞ்ஞானம் க்ஷணிக சைத்தன்யம்னு சொல்கிறான். இதே இடத்துல நித்திய சைத்தன்யம்னு போட்டோம்னா இது நம்முடைய வேதாந்தத்தினுடைய கடைசி கருத்து, பரம சித்தாந்தம். என்னன்னா சைத்தன்யம் எந்த பொருளையும் எப்பொழுதும் தீண்டுவதில்லை. அதுதான் முதல் வரியில் இருக்கிறது. இப்பொழுது முதல் வரியை பார்த்தால், நிமித்தம் ச சதா சித்தம் நிமித்தம் ந சதா சித்தம் சம்ஸ்பிருஷதி.
இப்போ சித்தம்ங்கிற சொல்லை எடுத்துக் கொள்கின்றோம். சித்தம் என்றால் க்ஷணிக விஞ்ஞானம், அவர்கள் கூறுகின்ற சைத்தன்யம். சித்தம் ந சம்ஸ்பிருஷதி, தொடுவதில்லை. சைத்தன்யம் எதையும் தொடுவதில்லை, பார்ப்பதில்லை, அனுபவிப்பதில்லை. முதல் சொல் நிமித்தம். இங்கு நிமித்தம்ங்கிற சொல்லுக்கு பொருள் அர்த்தம், பொருளை. நிமித்தம் என்றால் பொருளை, ஆப்ஜெக்ட். சதா எப்பொழுதும், பொருளை சைத்தன்யம் எப்பொழுதும் தீண்டியதில்லை. பொருளையே தீண்டாத பொழுது அந்த பொருளை சரியா பார்த்தது சரியில்லாமல் பார்த்ததுங்கிற பேச்சுக்கே இடமில்லை. இப்போ சைத்தன்யம் பொருளை எப்பொழுதும் தீண்டியதில்லை. இங்க க்ஷணிக விஞ்ஞானவாதி என்ன சொல்றான்? ஆப்ஜெக்ட்லெஸ் கான்சியஸ்னஸ்னு சொல்றான். ஆப்ஜெக்ட் இல்லாத, பொருள் இல்லாத வெறும் சைத்தன்யம் மட்டும்தான் இருக்குன்னு சொல்றான். வேதாந்தத்தில் இதையும் நம்ம சொல்கிறோம், சைத்தன்யம்தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லைன்னு சொல்கிறோம். அதான் இந்த க்ஷணிக விஞ்ஞானவாதி ரொம்ப பக்கத்தில் நமக்கு வந்திருக்கான். ஆனால் ஒரே ஒரு க்ஷணத்தில் விழுந்துட்டான். என்ன பண்ணிட்டான்? க்ஷணிகம்னு சொல்லிவிட்டான். நித்தியம்னு சொல்லியிருந்தான்னா வேதாந்தம், க்ஷணிகம் என்று அவன் நினைத்து விட்டான். இப்போ க்ஷணிக விஞ்ஞானம் எந்த பொருளையும் தொடுவதில்லை, தொட்டதில்லை. எப்பொழுதும்னு சொன்னார். அந்த எப்பொழுதும்ங்கிறத விளக்குகின்றார். 3 காலங்களிலும். சம்ஸ்பிருஷதி அத்வசு த்ரிஷு. அத்வசு என்றால் காலங்களில், காலேஷு. அத்வசு என்றால் காலங்களில். எவ்வளவு காலம்? த்ரிஷு, 3 காலங்களிலும். 3 காலம்னு என்ன? பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர். கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம்னு 3 காலத்திலும். அதனுடைய அர்த்தம் என்ன? சதா, எப்பொழுதும் சைத்தன்யம் பொருளை தீண்டியதே இல்லை. அதனால் சைத்தன்யத்தினிடத்தில் இது சரி தவறுங்கிற பேச்சுக்கெல்லாம் இடமில்லை. ஏதோ தெரியாமல் விவகாரத்தில் பண்ணிகிட்ருக்கிறமே தவிர சரி தவறுங்கிறதெல்லாம் உண்மையிலேயே கிடையாது. காரணம் என்ன? என்னைக்கு தவறு செய்வதற்கு சைத்தன்யத்திற்கு வாய்ப்பு கிடைச்சது. ரொம்ப பேர் தவறு செய்யாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? வாய்ப்பு கிடைச்சா தானே. நான் லஞ்சமே வாங்கிறது இல்லைன்னா அந்த டிபார்ட்மெண்ட் அப்படி கொடுக்கறதுக்கு மாதிரி ஆள்களே இல்லை. அப்படி வாய்ப்பே கிடையாது 3 காலத்திலும் எந்த பொருளையும் சைத்தன்யம் தொடுவதற்கு. அப்போ 2வது வரியில் கேள்வி கேட்கிறார். ஆகவே விபர்யாசம் என்பது சைத்தன்யத்திற்கு எப்படி ஏற்படும்? அநிமித்தக விபர்யாசக. விபர்யாசகன எரர், மிஸ்டேக், தவறு. பிராந்தி. விபர்யாசக அநிமித்தக. அநிமித்தகன்னு சொன்னால் பொருள் இல்லை. விபர்யாசத்துக்கு ஆப்ஜெக்டே கிடையாது. அநிமித்தக விபர்யாசகன்னு சொன்னால் எந்த பொருளும் இல்லாத தவறு ஏற்படவே ஏற்படாது. அநிமித்தக, எந்த பொருளும் இல்லாத காரணத்தினால். விபர்யாசக கதம் பவிஷ்யதி, எப்படி ஏற்படும்? கதம் பவிஷ்யதினா எப்படி ஏற்படும் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏற்படாது என்று பொருள். இனி ஒரு சொல் இருக்கு, தஸ்ய. தஸ்யனா அதற்கு. இங்கு அதற்குனா சைத்தன்யத்திற்கு. சைத்தன்யத்திற்கு கதம் விபர்யாசக பவதி, சைத்தன்யத்திற்கு எப்படி தவறுதல் ஏற்படும்? காரணம் என்ன? அநிமித்தக, விபர்யாசம் பண்ணுறதுக்கு, தவறு பண்ணுறதுக்கு எந்த பொருளுமே இல்லையே. இப்போ அநிமித்தகங்கிறது முதல் வரியினுடைய சாரம்.
முதல் வரியில் எந்த பொருளையும் சைத்தன்யம் தொடவில்லை. காரணம் என்ன? பொருள் சைத்தன்யத்துக்கு பக்கத்தில் இல்லாமல் போயிடுது, அதனால் தொட முடியவில்லைன்னு அர்த்தம் இல்லை. பொருளே இல்லை, அதனால் தொடவில்லை. இப்போ நான் இங்கே யாரையும் பார்க்கவில்லைன்னு சொன்னால் ரெண்டு காரணம் இருக்கலாம். ஒன்று, இங்கு இருப்பவர்களெல்லாம் ரொம்ப தூரத்தில் இருக்கலாம், அல்லது சுவற்றில் மறைஞ்சிருக்கலாம், அல்லது யார் இல்லாமையும் இருக்கலாம். இங்கு சைத்தன்யம் எதையும் தொடவில்லைங்கிறதுக்கு காரணம் எந்த பொருளும் இல்லை. இப்போ அனிமித்தக விபர்யாசக, பொருளே இல்லாத தவறு எப்படி சைத்தன்யத்துக்கு ஏற்படும்? காரணம் என்ன? தவறே அங்கு ஏற்படாது. இப்போ அனிமித்தக விபர்யாசக சைத்தன்யத்திற்கு எப்படி ஏற்படும்? இப்போ இந்த காரிகையில் என்ன பூர்வபக்ஷம், என்ன சித்தாந்தம்? பூர்வபக்ஷம் ஒவ்வொரு தவறுக்கும் கீழ் உண்மை இருக்க வேண்டும் என்பது சித்தாந்தம். தவறு நடப்பதற்கே வாய்ப்பில்லை, ஆகவே நீ தவறுக்கு பின் உண்மை இருக்க வேண்டும்ங்கிற நியமத்தை எல்லாம் இங்கு கொண்டு வர முடியாது. இப்போ கடைசியாக க்ஷணிக விஞ்ஞானவாதி என்ன சொல்லுகின்றான் என்றால், இருக்கிறது மனசில் இருக்கின்ற க்ஷணிக விஞ்ஞானம்தான், பாஹ்யார்த்தம் என்பது ஒன்றும் கிடையாது. இந்த காரிகையுடன் க்ஷணிக விஞ்ஞானவாதியினுடைய பதில் முடிவடைகின்றது. இனி அடுத்த காரிகையில் 28வது காரிகையில் வேதாந்தியானவன் 2 வாதத்தையும் நீக்குகின்றான். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? க்ஷணிக விஞ்ஞானமும் பொய்ன்னு சொல்லி பிறகு ஹீனயானமும் பொய் என்று சொல்கின்றோம். ஆகவே 28வது காரிகை நம்முடைய பதில். நம்ம இந்த காரிகையில் 2 பேர்த்தையும் நீக்கி விடுகின்றோம். க்ஷணிக விஞ்ஞானவாதியும் நீக்கி பிறகு பாஹ்யார்த்த அஸ்தித்வவாதியையும் நீக்கி நம்முடைய கருத்தை கூறுகின்றோம். 28 தஸ்மான் ந ஜாயதே சித்தம் சித்தத்ருஷ்யம் ந ஜாயதே தஸ்ய பஷ்யந்தி யே ஜாதிம் கே வை பஷ்யந்தி தே பதம். இங்கு கௌடபாதர் என்ன காரணத்தினால் க்ஷணிக விஞ்ஞானம் தவறு என்று சொல்லவில்லை, க்ஷணிக விஞ்ஞானம் தவறு என்று மட்டும் சொல்கின்றார். ஹேதுவகைகளெல்லாம் நாம் பார்த்தாக வேண்டும். முதல் வரியை பார்த்துவிட்டு பிறகு விளக்கத்திற்கு வரலாம். முதல் வரியில் தஸ்மாத், ஆகவே. இந்த ஆகவே யாது காரணம் என்பதை நாம் பார்க்க போகின்றோம். ந ஜாயதே சித்தம், சித்தம் ந ஜாயதே, சைத்தன்யம் பிறக்கவில்லை. சித்தம்னா இந்த இடத்துல சைத்தன்யம், ந ஜாயதே பிறக்கவில்லை, சைத்தன்யத்திற்கு பிறப்பில்லை. சித்த திருஷ்யம் ந ஜாயதே, சித்த திருஷ்யம் என்றால் வெளியுள்ள பதார்த்தங்கள், சித்தத்தினால் பார்க்கப்படுவது சித்த திருஷ்யம் அல்லது திருஷ்யம், அனுபவிக்கப்படுகின்ற பொருள்கள் ந ஜாயதே பிறக்கவில்லை. இங்கு சித்த திருஷ்யம் ந ஜாயதே என்ற வார்த்தையில் ஹீனயான மதம் நிராகரிக்கப்படுகிறது. சித்த திருஷ்யம் ந ஜாயதே என்பதில் வெளியே பொருள்கள் இருக்கின்றது என்று சொல்பவர்களுடைய மதம் நீக்கப்படுகிறது. காரணம் என்ன? அவர்கள்தான் சித்தத்திற்கு வேறான திருஷ்யம் இருக்கிறதுன்னு சொல்லி கொண்டிருக்கிறார்கள். சித்தம்னா சைத்தன்யம், இந்த இடத்துல சித்தம்ங்கிறது சைத்தன்யம்.
சைத்தன்யத்தினால் அனுபவிக்கப்படுகின்ற பாஹ்யார்த்தம் இருக்கின்றதுன்னு சொல்லி வருகிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய பதில் ந ஜாயதே, அப்படி ஒரு பொருள் எல்லாம் பிறக்கவே இல்லை. பிறந்திருந்தாத்தேன்னா அது இருக்கு, அதை பார்க்கிறோம் இதெல்லாம். பிறகு சித்தம் ந ஜாயதேங்கிற சொல்லில் க்ஷணிக விஞ்ஞானவாதம் நீக்கப்படுகிறது. காரணம் என்ன? அவன் என்ன சொல்றான்? சித்தம் பிறந்து பிறந்து இறக்குன்னு சொல்றான். சைத்தன்யம் பிறக்குது இறக்குது, சைத்தன்யம் பிறக்குது இறக்குதுன்னு சொல்றான். இங்க சித்தம் பிறப்பதில்லை, சைத்தன்யம் பிறப்பதில்லைங்கிறதிலிருந்து க்ஷணிக விஞ்ஞானவாதம் நீக்கப்படுகிறது. இப்போ முதல்ல க்ஷணிக விஞ்ஞானவாதமும் அடுத்த பகுதியில் ஹீனயான மதமும் நீக்கப்படுகிறது. இங்கே கௌடபாதர் அதிக சிரமம் எடுத்துக்கல, கிடையாதுன்னு சொல்லி ஒரே வரியில் நீக்கிவிட்டார். ஆகவேன்னு சொல்லிட்டார். என்ன காரணம்னு இப்பொழுது நாம் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த க்ஷணிக விஞ்ஞானவாதி என்னதான் சொல்றான்னு மீண்டும் சுருக்கமாக பார்த்தால், அவன் என்ன சொல்றான்? நம்ம மனசில் இருக்கின்ற சைத்தன்யம் அது ஒன்று தான் சத்தியம். சைத்தன்யத்துக்கு வேறாக எந்த பொருளும் கிடையாது. அந்த சைத்தன்யத்துக்கு அவன் முதல் கொடுக்கின்ற அடைமொழி க்ஷணிகம். க்ஷணிகம் என்று அவன் சொல்லும் பொழுது ஒவ்வொரு நொடி பொழுதும் பிறந்து இறக்கிறது. ஒரு செகண்டில் சைத்தன்யம் பிறந்தாச்சு, பிறகு இறந்துருது. அடுத்த செகண்டில் பிறந்தாச்சு, இறந்துருது. இதுதான் க்ஷணிகம். இப்போ க்ஷணிகம்ங்கிறதனுடைய அர்த்தம் பிறந்து பிறந்து இறக்கின்றது. பிறகு இரண்டாவதாக அவனுடைய கருத்து என்ன சொல்கின்றான்? இப்போ இந்த நொடி க்ஷணத்தில் ஒரு சைத்தன்யம் தோன்றியிருக்கு. தோன்றின உடனே என்ன ஆச்சு? இறந்து போச்சு. அடுத்த க்ஷணத்தில் இனி ஒரு சைத்தன்யம் தோன்றியிருக்கு, உடனே இறந்து போச்சு. அவன் என்ன சொல்கிறான்? முதல்ல ஒரு சைத்தன்யம் தோன்றிச்சு, இறந்தது. இரண்டாவது ஒரு சைத்தன்யம் தோன்றியது, இறந்தது. இந்த இரண்டு சைத்தன்யமும் ஒன்றா வேறான்னு நம்ம அவங்ககிட்ட கேள்வி கேட்குறோம். முதல் க்ஷணத்தில் ஒரு சைத்தன்யம் தோன்றிச்சு, செத்து போச்சு. இரண்டாவது க்ஷணத்தில் ஒரு சைத்தன்யம் தோன்றி இறந்தது. இந்த ரெண்டு சைத்தன்யத்துக்கும் ஒன்றா வேறான்னு சொன்னால் அவன் என்ன சொல்கிறான்? பதில், இந்த ரெண்டும் வேறு, அந்யோன்ய விலக்ஷணம் அப்படின்னு சொல்கிறான். இது வேறு அது வேறுன்னு சொல்கிறான். இது முதல் க்ஷணத்தில் தோன்றிய சைத்தன்யமும் இரண்டாவது க்ஷணத்தில் தோன்றிய சைத்தன்யமும் விலக்ஷணம் சொல்கிறான். இது அவனுடைய வார்த்தைப்படி அந்யோன்ய விலக்ஷணம், ஒன்றை ஒன்று வேறாக இருக்கிறது. இப்படி அவன் பதில் சொல்கிறான். நம்ம என்ன கேட்டிருக்கோம் அவங்கிட்ட? முதல் க்ஷணத்தில் தோன்றிய சைத்தன்யமும் ரெண்டாவது க்ஷணத்தில் தோன்றிய சைத்தன்யமும் ஒன்றா வேறான்னா வேறுன்னு சொல்கிறான். பிறகு நம்ம என்ன சொல்கிறோம்? ரெண்டும் வேறுன்னு சொன்னால் பிறகு ஏன் ரெண்டையும் சைத்தன்யம்னு சொல்கிறேன் என்பது நம்முடைய கேள்வி. இந்த சைத்தன்யம் வேறு அதுவும் வேறுன்னு சொன்னால் பிறகு எதற்கு ரெண்டையும் சைத்தன்யம்னு சொல்கிற? முதல்ல இருக்கிறத மட்டும் சைத்தன்யம்னு சொல்லு, ரெண்டாவது இருக்கிறத வேற ஏதாவது பேரை சொல்லு, ஏன் சைத்தன்யம்னு சொல்கிறாய் என்று கேட்டால் அதுக்கு பதில் சொல்கிறான், அந்யோன்ய சாதிருஷ்யம் அப்படிங்கிறான். அந்யோன்ய விலக்ஷணம்னு சொன்னான், அந்யோன்ய சாதிருஷ்யம். அந்யோன்ய சாதிருஷ்யம்னா ஒன்று போல் ஒன்று இருக்கிறது. ஒன்று ஒன்று வேறுன்னு முதல்ல சொன்னான். ரெண்டாவது என்ன சொல்றான்? ஒன்றை போல் இனி ஒன்று இருக்கிறது அப்படின்னு சொல்றான். இது இவனுடைய கொள்கை, க்ஷணிக விஞ்ஞானவாதியினுடைய கொள்கை. முதல் கொள்கை என்ன? க்ஷணிகம், ஒவ்வொரு நொடி பொழுதும் சைத்தன்யம் பிறந்து இறக்கிறது. இரண்டாவது கொள்கை, இந்த இரண்டும் வேறு வேறு. மூன்றாவது கொள்கை, இந்த இரண்டும் ஒன்றை போல. இவன் ஏன் ரெண்டாவது கொள்கையா ஒன்று வேறு இரண்டு வேறுன்னு சொன்னான் என்றால், ஒரு கால் அவன் முதலும் இரண்டும் வேறல்லன்னு சொன்னா பிறகு நம்ம கேட்கிறோம், அது வேறல்லன்னு சொன்னா அது சாகல பிறக்கலைன்னு அர்த்தம். இவன் க்ஷணிகம்னு சொல்லிட்டதுனாலேயே ரெண்டு வேறுன்னு சொல்லி ஆகணும்.
ஒரு கால் முதல் சைத்தன்யமும் இரண்டாவது சைத்தன்யம் வேறல்லன்னு சொன்னால் பிறகு நம்ம முதல் கருத்தை அட்டாக் பண்ணிடுவோம். வேறல்லன்னு சொன்னால் அது சாகாமல் அப்படியே இருக்குன்னு அர்த்தம். ஆகவே முதல் க்ஷணிகம்ங்கிறதே தவறாயிரும். ஆகவே க்ஷணிகம்ங்கிறத நிலைநாட்ட அவன் வேறுன்னு சொல்லி ஆகணும். பிறகு விஞ்ஞானம்ங்கிறத நிலைநாட்ட அவன் என்ன சொல்லி ஆகணும்? மூன்றாவது கருத்து, ரெண்டு ஒன்றை போல அப்படின்னு சொல்கிறான். அப்போ விலக்ஷணம்னு சொல்கிறான், சாதிருஷ்யம், சாதிருஷ்யம்னா ஒன்றை போல. இப்போ மூன்றாவது கருத்து அவன் சொன்னது என்ன? அந்யோன்ய சாதிருஷம், ஒன்றை போல மற்றொன்று இருக்கிறது, ஆனால் ஒன்று ஒன்று வேறுதான். இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு கேள்வி கேட்குறோம். என்ன கேள்வின்னு சொன்னால், அதை போல இதுன்னு சொன்னால் இந்த ரெண்டுக்கு அப்பாற்பட்டவன் இந்த ரெண்டையும் பார்த்துருக்கணும். அவனை போல இவன் இருக்கான்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இந்த ரெண்டு பேர்த்துக்கு அப்பாற்பட்டவன் பார்த்தா தானே கம்பேர் பண்ணி சொல்ல முடியும். சாதிருஷ்யம்னு நீ சொல்கிற, சாதிருஷ்யம்னு சொல்லும்போது எப்போ சொல்கிற? முதல் க்ஷணிகமும் இரண்டாவது க்ஷணிகமும் ஒன்றை போலன்னு சொல்லும்போது, அப்போ முதல் க்ஷணிகத்தையும் நீ பார்த்திருக்க, இரண்டாவது க்ஷணிகத்தையும் நீ பார்த்திருக்க. இந்த ரெண்டு க்ஷணிகமும் மாறும்போது மாறாத ஒரு அறிவை உடையவன் தான் பார்த்து சாதிருஷ்யம்னு சொல்ல முடியும். நம்ம சொல்கிறோம் அந்த மாறாததைத்தான் நித்திய சைத்தன்யம்னு நம்ம சொல்கிறோம். நீ என்ன தவறு செய்து விட்டாய்? விருத்தி ஞானத்தை சத்தியம் என்று நினைத்து விட்டாய். விருத்தி ஞானத்துக்கு நம்ம என்ன லட்சணம் சொல்கிறோமோ அதெல்லாம் அவன் க்ஷணிக விஞ்ஞானவாதத்திற்கு சொல்கிறான். இந்த மூன்றும் விருத்தி ஞானத்துக்கு பொருந்தும். விருத்தி ஞானம்னு என்ன? மனசில் விதவிதமான எண்ணங்கள் தோன்றி தோன்றி மறைகிறது, அது க்ஷணிகம். ஒவ்வொரு விருத்தி ஞானமும் அந்யோன்ய விலக்ஷணம், பிறகு அந்யோன்ய சாதிருஷ்யம். இதுவும் ஞானம் அதுவும் ஞானம். ஆனால் விலக்ஷணம் என்ன? முதல் விருத்தி ஞானம் புஸ்தகம், இரண்டாவது விருத்தி ஞானம் கிளாக். நான் டைம் பீஸை பார்க்குறேன், வாட்சை பார்க்குறேன், இரண்டாவது புஸ்தகத்தை பார்க்குறேன். அப்போ என்னன்னா முதல் ஞானமும் ரெண்டாவது ஞானமும் க்ஷணிகம் மாறி போயாச்சு. பிறகு என்னன்னா இது வேறு அது வேறு. அதனால தான் முதல் ஞானத்தில் வாட்சை பற்றியும் ரெண்டாவது ஞானத்தில் புஸ்தகத்தை பற்றி அறிவு. அதே சமயத்தில் ரெண்டும் ஞானம், ரெண்டுமே அறிவாக இருக்கின்றது. ஆகவே உண்மையில் க்ஷணிக விஞ்ஞானவாதி பஞ்ச கோஷம் விவேகமெல்லாம் பண்ணி விஞ்ஞானமய கோஷத்தில் விழுந்துட்டான். விஞ்ஞானமய கோஷத்தில் இருக்கிற விருத்தி ஞான வரைக்கும் அவன் சிந்திச்சு வந்தான். பிறகு விருத்தி ஞானத்தையே சத்தியம் என்று நினைத்து விட்டான். அதான் க்ஷணிக விஞ்ஞானவாதி செய்த தவறு. நம்ம என்ன சொல்கிறோம்? உன்னுடைய இந்த மூன்று கொள்கை விருத்தி ஞானத்துக்கு பொருந்துகிறது. மனசில் இருக்கின்ற எண்ணங்கள் க்ஷணிகம், எண்ணங்கள் ஒன்றுக்கு ஒன்று வேறுபட்டது, அதே சமயத்தில் சாதிருஷ்யம் ஒன்றை போல இருக்கு. இந்த ஒன்றை போல இருக்குன்னு தொடர்ந்து இதை பார்த்துட்டு இருக்கிறது யார்? இந்த விருத்திக்கும் சாட்சியாக ஒரு சைத்தன்யம் இருக்கு, அதுதான் ஆத்மா. அது க்ஷணிகம் அல்ல, அது விலக்ஷணம் அல்ல, அது சாதிருஷ்யமும் அல்ல, அனாத்மா அல்ல, அது நித்திய சைத்தன்யம். இப்போ நம்முடைய பதில் என்ன? நித்திய சைத்தன்யம்ங்கிறது விருத்தியை பிரகாசப்படுத்தி கொண்டிருப்பது. இந்த க்ஷணிக விஞ்ஞானவாதி செய்த தவறு, நம்முடைய விருத்தி ஞானத்தை அவன் என்னன்னு நினச்சிட்டான், அதுதான் சத்தியம் என்று நினைத்து விட்டான். ஆனால் இவன் ரொம்ப தூரம் பயணம் பண்ணி வந்துட்டான். பயணம் பண்ணி விருத்தியில் அவன் வீழ்ந்து விட்டான். ஃபைனல் வரைக்கும் வந்தவன் இவன் தான். மற்ற மதவாதிகளெல்லாம் ஃபஸ்ட்டு ரவுண்டு செகண்ட் ரவுண்ட்லேயே அவுட்டு. ஃபைனலாக யார் நமக்கு வந்தான்னா க்ஷணிக விஞ்ஞானவாதி தான் ஃபைனல் மேட்ச். கடைசியில் அவன் அதுலேயும் போயிடுறான். அதனுடைய அர்த்தம் என்ன? ஃபைனல் வரைக்கும் அவன் நல்லா சிந்திச்சிருக்கான்னு அர்த்தம். கடைசியாக அவன் செஞ்ச ஒரே ஒரு தவறு, விருத்தி ஞானத்தையும் சொரூப ஞானத்தையும் அவன் பிரித்து புரிந்து கொள்ளவில்லை.
நம்மகிட்ட ரெண்டு ஞானம் இருக்கு, விருத்தி ஞானம், சொரூப ஞானம், அல்லது சைத்தன்யம், சாட்சி ஞானம், விருத்தி ஞானம். இந்த விருத்தி ஞானம் க்ஷணிகம், இந்த விருத்தி ஞானம் அந்யோன்ய விலக்ஷணம், விருத்தி ஞானம் அந்யோன்ய சாதிருஷ்யம். சொரூப ஞானம் ந க்ஷணிகம் நித்தியம், பிறகு அது ஏகம் அத்வைதம். இந்த வேறுபாட்டை க்ஷணிக விஞ்ஞானவாதி செய்யவில்லை. அவன் ஏன் இதை செய்யல என்றால், அவன் புத்தியை மட்டும் பிரமாணமாக எடுத்துக்கொண்டான். புத்திக்கு அப்பாற்பட்டு, தர்க்கத்துக்கு அப்பாற்பட்ட சாஸ்திரம் என்ற பிரமாணத்தை பயன்படுத்தவில்லை. ஒரு கால் அவனுடைய புத்திக்கு அப்பாற்பட்டு இருக்கிற சாஸ்திரங்கிற பிரமாணத்தை, உபனிஷத்துங்கிற பிரமாணத்தை பயன்படுத்தி இருந்தால், அந்த உபனிஷத்தில் சொல்லுது சைத்தன்யம் அழியாது, சைத்தன்யத்துக்கு அழிவில்லைன்னு உபனிஷத் சொல்லுது. விஜ்ஞாதாரம் கக விஜானியாத் சொல்லி சைத்தன்யத்தை யார் அறிய முடியும், அதற்கு ஏது அழிவுன்னு சாஸ்திரம் சொல்லி நித்திய சைத்தன்யத்தை சாஸ்திரம் அறிமுகப்படுத்தி இருக்கு. அதை இவன் ஒரு பிரமாணமாக எடுத்திருந்தான்னு சொன்னால் இவனுக்கு என்ன அறிவு வந்திருக்கும்? நித்திய சைத்தன்யந்தான் மெய்ப்பொருள்ங்கிற அறிவுடன், பிறகு விருத்தி ஞானத்தை அனித்திய சைத்தன்யம் அதுதான் க்ஷணிகம்னு புரிந்திருப்பான். அதுதான் இந்த காரிகையில் பேசப்பட்டுள்ளது. கௌடபாதர் காரணமெல்லாம் சொல்லாம என்ன சொல்லிடுறார்? சைத்தன்யத்துக்கும் பிறப்பில்லை, சைத்தன்யத்தினால பார்க்கப்படுற அனைத்து திருஷ்யத்துக்கும் பிறப்பில்லைன்னு சொல்லி விடுகிறார். பிறகு வெளியிருக்கிற பொருள் சைத்தன்யத்தில் அத்தியாசம் பண்ணினது போல விருத்தி ஞானத்தினுடைய பிறப்பு இறப்பு சொரூப சைத்தன்யத்தில் அத்தியாசம் செய்யப்பட்டு சொரூப சைத்தன்யமே பிறக்கிறது இறக்கிறது என்ற எண்ணம் க்ஷணிக விஞ்ஞானவாதிக்கு வந்துவிட்டது. இப்போ க்ஷணிக விஞ்ஞானவாதியினுடைய மனசை நம்ம பார்க்குறோம். அவன் என்ன தப்பு பண்ணிட்டான்? விருத்தியினுடைய தோற்றம் நாசம் அதை சொரூப ஞானத்தில் போட்டான். அவனுக்கு சொரூப ஞானம்னு ஒன்று இருக்குங்கிறத ஏற்றுக்கொள்ள அவன் அதற்குரிய ஞானத்தை கொடுக்கும் கருவியை பயன்படுத்தவில்லை. அதனால தான் இந்த தவறை அவன் செய்துள்ளான். இந்த காரிகையினுடைய அர்த்தத்தை நாம் அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.